कावेरी तटशोभितां कलिमल प्रध्वंसिनीं पावनां श्रीगोविन्दपुरीम् उपेत्य कृपया तिष्ठन्तम् अत्यादरात् सानन्दं जयकृष्णदासविनुतं सङ्कीर्तितं साधुभिः भक्ताभीष्टफलप्रदं प्रणमता श्रीपाण्डुरङ्गं सदा। दानधर्माणि मोक्षधर्माणि राजधर्माणि विभागशः. மகாபாரதத்துல பீஷ்மாச்சாரியார் அனுசாசனிக பர்வா சாந்தி பர்வால 8000 ஸ்லோகங்கள் தர்மம் சொல்றோம். அஸ்தமிதே சூரியே அஸ்தமிதே பீஷ்மே தர்ம சூரியே துரந்தரேன்னு பகவானுடைய வாக்கு. பீஷ்மாச்சாரியால் அஸ்தமிச்சான்னா அப்புறம் தர்மம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதற்குள்ள போய் நாம் தர்மம் கேட்கணும்னு தான் தர்மபுத்திராதிகளை அழிச்சுண்டு பகவான் குருக்ஷேத்திரம் வர பிரவாகமா பகவத் அனுகிரகத்தினால பீஷ்மாச்சாரியால் 8000 ஸ்லோகம் தர்மம் சொல்ற. ஹெட்டிங்கே பிரிச்சுட்டார். ராஜதர்ம தான தர்மானு பிரகரணம் பிரகரணமா சொல்ற என்னென்ன தர்மங்கள். பீஷ்மன் சொல்லாத தர்மமே இல்லை. இஷ்ட தர்மம், பூர்த்த தர்மம், எல்லாத்துக்கும் மேல தர்ம தானம். தானத்துக்கு காலம் பாத்திரம், இது ரொம்ப முக்கியம். பீஷ்மாச்சாரியால் தானம் பண்ணணும்னா நீ எப்ப பண்ண போற சொல்லு, யாருக்கு பண்ண போற சொல்லு. இதுதான் பீஷ்மருடைய கேள்வி. என்னைக்கு வேணாலும் தானம் பண்ணலாம், தர்மம் பண்ணலாம்னாலும் காலம் ரொம்ப முக்கியம், தேசம் முக்கியம். எங்க பண்ண போற? குருக்ஷேத்திரத்துல பண்ணினா அனந்தமான பலன். யஜ்ய பூமியில தானம் பண்ணினா அனந்தமான பலன். கோசாலையில தானம் பண்ணினா அனந்தமான பலன். காலம்னு எடுத்துட்டா கிரகண காலத்துல தானம் பண்ணினா அனந்தமான பலன். இதெல்லாம் காத்துன்னு இருப்பா. கோதானம் பண்றதுக்கு சூரிய கிரகணத்தை, ஸ்வர்ணதானம், கோதானம் முதலிய தானங்கள்லாம் பண்றதுக்கு கிரகண காலத்துல காத்துன்றிருந்து தானம் பண்ணுவா. அடுத்தது யாருக்கு கொடுக்க போறோம்? நீ யாரு வாங்கிக்கிறாளோ அதை வச்சு இந்த தானத்துக்கு பலன் கூட. சாதாரணமா பூணல் போட்டு ஒரு வேளை கூட சந்தியாந்தனம் பண்ணாதவனுக்கு தானம் பண்ணினா 1 ரூபாய்க்கு 1 ரூபாய் பலன். அதே காயத்ரி ஜபம் பண்ற ஒரு பிராமணன் கொடுத்தா 10 ரூபாய் பலன், ஒரே ரூபாய்க்கு. வேதாத்தியனம் பண்ணின ஒரு பிராமணன் நாம தானம் பண்ணினோம்னா 1 ரூபாய்க்கு 1000 ரூபாய். வேதாத்தியனம் பண்ணினதோடு இல்லாமல் ஆச்சார சம்பன்னனா, ஆச்சார அனுஷ்டானத்தோடு சத்பிராமணனா இருக்கிறவன்ட்ட 1 ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய். அயுதம் ஸ்ரோத்ரியே தானம். அதே 1 ரூபாயை ஒரு அக்னிஹோத்ரிட்ட கொடுத்துட்டா அதுக்கு பலனே சொல்ல முடியாது. அனந்தம் அக்னிஹோத்ரினே. அதனால நாம் கொடுக்கிற தர்மம் காலம் முக்கியம், வியக்தி முக்கியம். யாருக்கு கொடுக்கிறோம், எந்த காலத்துல கொடுக்கிறோம். அதுபோல அனந்தமான பலனை கொடுக்கறதுக்கு காத்துருக்கு. நாளைக்கு அட்சய திருத்தி. இந்த அட்சய திருத்தியில என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, கிருத்தயுகாதி
இப்ப கலியுகம் நடந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி திரேதா யுகம், அதுக்கு முன்னாடி கிருத யுகம். அந்த கிருத யுகம் ஆரம்பிச்ச நாள், கிருத யுகம் முதல் தேதி புதன்கிழமை, நாளைக்கு புதன்கிழமையில வருது. இப்பயும் அந்த திருத்தீயில பண்ணினா பல மடங்கா விருத்தி அடையும். அப்படி அந்த திதிக்கு ஒரு சக்தி. இதே சதுர்த்தி சதுர்தசி இதெல்லாம் ரிக்த திதி, இது டவுன் ஆகும். பஞ்சமி தசமி அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் பூர்ண திதி. நாம் ஒரு காரியம் பண்ணும்பொழுது இதெல்லாம் கவனிக்க, அதுல திருத்தீய மகத்தான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அதுல ரொம்ப முக்கியம் அட்சய திருத்தி. அன்னைக்கு நாம் என்ன பண்றோமோ அது பல மடங்கு விருத்தியாகும். அதுல 2 பிரகாரமா தானம் பண்ணணும். அதுல இன்னைக்கு நிறைய அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் நிறைய பண்ணணும், தீர்த்தம் கொடுக்கணும், நிறைய தீர்த்த தானம் பண்ணணும். அதனாலதான் முன்னெல்லாம் நீர்மோரா கொடுப்பா அட்சய திருத்திக்கு. நாம் பெருமாளை விஷ்ணுவா ஆராதனை பண்ணணும். அன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆராதனை பண்றோமோ அது பல மடங்கு பல. வருஷா வருஷம் அட்சய திருதி அன்னைக்கு நம்ம பாண்டவங்களுக்கு இங்க விசேஷமா ஆராதனம் கருட சேவையெல்லாம் நடக்கும். இந்த வருஷம் உண்டி மாறுதல், இந்த வருஷமும் பண்றதா இருந்தோம். பெரிய பாக்கியம், நம்ம எல்லாருக்கும் பெரிய பாக்கியம். இந்த அட்சய திருதிய புண்ணிய காலத்துல புதுசா ஒரு ஆச்சாரியால நம்ம தரிசனம் பண்ண போறோம். காஞ்சிபுரத்துல நம்ம பெரியவா அடுத்த பீடாதிபதிகளை நியமிக்கிறார். சந்திரமௌலீஸ்வரர் ஆராதனம் பண்றதுக்கு எத்தனை ஜென்மால பாக்கியம் பண்ணிருக்கணும். இவாளை பெத்த அப்பா அம்மா எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும், தபஸ் பண்ணிருக்கணும். ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியாலேருந்து ஆரம்பிச்சு ஆராதனம் பண்ணின அந்த மூர்த்தியை தொட்டு ஆராதனம் பண்ணணும்னா எப்படி ஒரு பாக்கியம் இருக்கணும், எவ்வளவு பெரிய தபஸருடைய பலனா சித்திச்சிருக்கு. இப்படி காஞ்சிபுரத்துல தரிசனம் பண்ற காரியங்கள்லாம் இருக்கிறதுனால அட்சய திருத்திய இங்க நம்ம கோவில்ல எப்போதும் பண்ற மாதிரி பண்ணல பாண்டவங்களுக்கு, நமக்கு அங்க காரியம் இருக்கிறது. இந்த அட்சய திருதியில நிறைய அன்னதானம் பண்ணணும், சித்திரான்னங்கள்லாம் பண்ணி விநியோகம் பண்ணணும், மோர் கொடுக்கலாம், தீர்த்தம் கொடுக்கலாம். இதுல அது மாத்திரம் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ள நாள் அட்சய திருதி. முன்னெல்லாம் சொல்லுவா தங்கம் வாங்கணும் தங்கம் வாங்கணும்னு. அட்சய திருதியன்னா தங்கம் வாங்கணும்னு அப்படி ஆயிடுச்சு, பிராண்ட் ஆயிடுச்சு. ஆனால் அது ரொம்ப நியாயம். ஏன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி ஒரு 100 பவுன் ஒருத்தர் வாங்கி வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு என்ன விலை சொல்லுவோம். இதான் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் நம்ம பெரியவா தங்கத்தை வாங்கு சொல்லிட்டு இருந்தா. அது மாத்திரம் இல்லை, திருஷ்டமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பூமியோ தங்கம். அதிர்ஷ்டமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அதுதான் தர்மம். பல மடங்கு பலனை கொடுக்கும். என்ன பண்ணினாலும் ரொம்ப சாரமா சொல்லணும்னா என்னைக்கு தானம் பண்ணினாலும் விசேஷம். அக்ஷய திருதி என்னைக்கு தானம் பண்ணினா இந்த ஜென்மால நாம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கோமோ இதே ஸ்டேட்டஸ் அடுத்த ஜென்மாவுக்கும். இது ஒரு ஸ்பெஷல் சலுகை அக்ஷய திருதி. ஏன்னா இந்த ஜென்மால சௌக்கியமா இருந்து அடுத்த ஜென்மால நாம் கஷ்டப்படக்கூடாது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தரித்திரனா இருக்கக்கூடாது. இன்னைக்கு எவ்வளவு கௌரவமா பகவான் வச்சிருக்காரோ இதை மெயின்டைன் பண்ணணுமோட ஸ்டேட்டஸ் அடுத்த ஜென்மால இந்த அட்சய திருதியினுடைய அனந்தமான பலன்ல ஒன்றும் அடுத்த ஜென்மால இதே சௌக்கியம் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி ரிஷிகள்லாம் நமக்கு கருணையினால கொடுத்துருக்கிறது. இல்ல அட்சய திருதியில நிறைய தர்மம் பண்ணினா பல மடங்கு பலன். அதனால ஒரு நிறைய தர்மங்கள் இருக்கு, லோகம் முழுக்க தர்மம் இருக்கு. இப்ப நாம் என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன், பாண்டவங்களை சொல்லுவேன், கோசாலையை சொல்லுவேன், தேர் திருப்பணி ஆகிட்டு இருக்கு, இதுதான் நான் சொல்லுவேன். இதுதான் தர்மம்னு இல்லை, லோகம் முழுக்க தர்மம் இருக்கு.
அவளுக்கு எந்தெந்த தர்மத்துல ஈடுபடணும்னு தோன்றதோ அந்தந்த தர்மங்கள்ல ஈடுபடலாம். இங்க முக்கியமா பாண்டுரங்கனுக்கு நித்திய செயல், கார்த்தாலேருந்து ராத்திரி பர்யந்தம் உள்ள ஒரு சேவைக்கு ஒரு 25,000 ரூபாய் வச்சிருக்கோம், தங்கத்தேர் உள்பட. இந்த சேவையில அட்சய திருதியில அன்னைக்கு பணம் கட்டலாம், அது என்னைக்கு வரதோ அன்னைக்கு பண்ணலாம். அது மாதிரி நித்திய சேவையில கலந்துக்கலாம். இது அனந்தமான பலன். சாதாரண நாள்ல நீங்க நித்திய சேவைக்கு கொடுக்கறதுக்கும் அட்சய திருதியில கொடுக்கறதுக்கும் குபேர சம்பத்தை திருப்பி கொடுக்கும் நமக்கு. அது மாதிரி தேர் திருப்பணி நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய தர்மம், சாஸ்வதமான தர்மம், பிரம்மாண்டமான தேர். கிட்டத்தட்ட திருவாரூர் தேர் சாரங்கபாணி பெருமாள் தேர்ல 3/4 திட்டம் இருக்கும் நம்ம பாண்டுரங்கன் தேர். அவ்வளவு பெரிய தேர் தான். அதனால நாம் இந்த தேர் கைங்கரியம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு 2 மாசம் 3 மாசத்துல பூர்த்தி ஆயிடும். நாம் எவ்வளவு ரூபாய் எஸ்டிமேட் போட்டு பக்தாளுக்கு தெரிவிச்சோமோ எல்லாரும் கொடுத்துட்டான். ஆனா நாம நினைச்சதை விட கூட போயிடுது. ஒரு 30 லட்சம் ரூபாய் தேர் கைங்கரியம் கூட போயிடுது. இப்ப இந்த அட்சய திருதிய புண்ணிய காலத்துல இப்படி ஒரு கைங்கரியம் பண்ணினா பகவான் இந்த குடும்பத்தை ஜாக்கி வச்சு தூக்கிறது அது மாதிரி தூக்கி வச்சிருவர். அப்படி ஒரு பெரிய அனந்தமான பலன் இந்த தேருக்கு கொடுக்கணும்னு யார் நினைச்சிட்டு இருந்தாலும் அதை அட்சய திருதி அன்னைக்கு கொடுக்கலாம். அதுக்கு மேல இன்னொரு பெரிய தர்மம் இருக்கு. நான் ரொம்ப நாளா இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஒத்தர் பண்ணினார். ஒரு மாசத்துக்கு இந்த பசுக்கள் 1000 பசுக்களுக்கும் எவ்வளவு ஆகாரம் ஆறுதோ அதை முழுக்க வாங்கி கொடுக்கும். வேற இன்னொருத்தருடைய திரவியமே சேரக்கூடாது. இந்த பசுக்கள் முழுக்க நம்முடைய ஆகாரத்தை சாப்பிடணும்னா 1000 மூட்டை தீவனம் ஒரு மாசத்துக்கு. இது நான் சொல்லி ஒருத்தர் வாங்கி கொடுத்தார். அதுபோல இந்த 1000 மூட்டைக்கு 12.5 லட்சம் ரூபாய். இந்த ஒரு தர்மம் ஒரு மாசம் முழுக்க பசுக்கள் சாப்பிடும். இந்த கைங்கரியத்தை கலந்துக்க முடிஞ்சா கலந்துக்கலாம். இல்லை என்ன கோசாலைக்குன்னு என்ன வேணாலும் தரலாம். ஒரு நாள் புல்லு போடுறது, ஒரு நாள் வைக்கல் போடுறதுக்கே 10,000 ரூபாய் ஆறுது. அந்த கைங்கரியம் பண்ணலாம். இல்லை வசதி இருந்தா எல்லாருமா கொடுக்க முடியும். 12.5 லட்சம் ரூபாய் எல்லாரும் தர முடியுமோ? இது சிரவணம் பண்றவா பார்க்கிறவா அந்த சக்தி யாருக்கோ இல்லாமல் இருக்காது. அவ யாருக்கு முடியுமோ அவ அந்த கைங்கரியத்துல கலந்துக்கலாம். இல்லை என்ன முடியுமோ கோசேவைக்கு கொடுக்கலாம். பாண்டுரங்கனுக்கோ கோசேவைக்கோ திருத்தேர் திருப்பணி பெரிய கைங்கரியம் நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல புதுசா நிர்மாணம் ஆற தேர், பெரிய தேர். அந்த கைங்கரியத்துக்கு பண்ணலாம். இதுக்கு எப்ப வேணாலும் பண்ணலாம். அப்படின்னாலும் இந்த அட்சய திருத்தியே ரொம்ப புண்ணியமான ஒரு காலம். நாம் பண்ற தர்மத்துக்கு பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய காலம். அதனால பக்தாள்லாம் இந்த தர்ம காரியத்துல கலந்துட்டு பாண்டுரங்கனுடைய பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமாகணும். பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய்.